வணக்கம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னாப்பா பிரண்டை துவையல் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். மெயினாக பாருங்கள், பிரண்டை எடுத்து வச்சுருக்கோம். 2 கட்டு பிரண்டை, 2 கட்டு பிரண்டை நல்லா நரம்பெலாம் உருவி நல்லா அலசி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சப்பொடி போட்டு 2 அலசிட்டு அப்புறம் நல்லா திருப்பி அலசி வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடு 100 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கோம். 2 கட்டு பிரண்டைக்கு 100 வெள்ளைப்பூடு உரித்து அலசி வச்சுருக்கோம். உளுந்து, கருப்பு உளுந்து போட்டால் நல்லாயிருக்கும். கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து 50லேயும் பாதி 25 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். வத்தல் 10 வத்தல் எடுத்து வச்சுருக்கோம். வத்தல் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. அதோட மெயினான ஐட்டம் இதுதான், பெருங்காயம். இது நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் போடுவேன் பெருங்காயம். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் ரெடி பண்ணணும். நல்லெண்ணெயில் தான் இதெல்லாம் செய்யணும். மற்ற எண்ணெயில் செய்கிறத விட நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இந்த மொழி வலி இருக்குது, நல்லாயிருக்கும். வாங்க, அடுப்பில் சட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன ஃபஸ்ட்டு வத்தலை போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து உளுந்து வறுக்கையிலேயே இந்த மிளகையும் போட்டு வறுத்துக்கலாம். அடுத்து வெள்ளைப்பூடு, அலசி வச்ச வெள்ளைப்பூடை போடணும். வேப்பங்காய், ரசக்கொடி. வெள்ளைப்பூடு நல்லா பச்சை வடை போக வெள்ளைப்பூடை வதக்கிட்டோம். வெள்ளைப்பூடையும் எடுத்துட்டு அடுத்து பிரண்டை போடுறோம்.
இதோட இந்த புளியும் சேர்த்து போட்டோம்னா அதுவும் வதங்கிடும். புளி இந்த இதோட போட்டு வதக்குறதுன்னா பிரண்டையோடு போட்டு வதக்கினோம்னா அரிப்பு தன்மை இருக்காது, நாக்குலாட்டி அரிக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு அதையும் இதிலே பிரண்டையிலே போட்டுருணும். அதில் போடக்கூடாது, அது கட்டியாக இருக்கிறத இதில் போடணும். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த வதக்கி வச்சுருக்க வெள்ளைப்பூடு வத்தல் சூடு அந்த இதிலே போட்டு விட்டோம்னா நல்லா இவ்வளோ பெருங்காயம் போட்டிருக்கோம், நிறையா போடணும், போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த சூடுலேயே இந்த பெருங்காயம் வதங்கிடும். பிரண்டை வதங்கிடுச்சு, அதையும் நம்ம இறக்கி கொட்டிட்டு துவையில் அரைச்சிட்டு வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து வச்சோம்னா நல்லாயிருக்கும் துவையல். வாங்க, துவையலுக்கு வதக்கியாச்சு எல்லாம். நம்ம இது பண்ணிவிட்டு அடுத்த துவையலுக்கு வதக்குறதுக்கு ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் வதக்கினதையும் இது மேலேயே கொட்டி ஆற விடணும். நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம், ஆறட்டும். பாருங்க, சின்ன தாளிப்பு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். தாளிச்சதும் அப்படியே எடுத்து வச்சு யூஸ் பண்ண சாப்பிட கொடுத்துக்கலாம், அவ்வளோதான்.